ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த டி.ஆர். பாலு, டி.ஆர்.பி. ராஜா 2 பேர்த்தையும் நீங்கள் ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் இங்கே தோற்கடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்கள், இவங்க பண்ணா மட்டும்தான் இங்கிருந்து நம்ம தப்பிக்க முடியுங்க ஐயா. 2014 பாராளுமன்ற தேர்தலில் டி.ஆர். பாலு அவர்கள் தஞ்சாவூர் வந்து போட்டியிட்ட பொழுது ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிச்சாச்சு. அது பின்னாடி வாளை சுருட்டி கொண்டு ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டிட்டு இருக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர் பக்கமே வராம சுத்திட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சொல்றாங்க தன்னுடைய பையன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வீதி வீதியா போறாரு, நடந்து போறாரு, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கிறார். இவங்க என்ன சாதனை செய்தாங்க? மன்னார்குடிக்கு அவர்கள் என்ன செய்தார்? இந்த பகுதியினுடைய திருவாரூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? 15 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவர்கள் என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாக்கு போடு வந்திருக்கிறாங்க ஐயா. இந்த பகுதியில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காரணம். அந்த மீத்தேன் திட்டம் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாங்க. மத்தியில் மாநிலத்தில் துணை முதலமைச்சர் கையெழுத்து போட்டது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார். வடசேரி சாராயால இவங்களுடையது. ஆலங்கோட்டையினுடைய விவசாயத்தை அழிப்பதற்காக ஒரு ஜவுளி பூங்கா. இந்த பகுதியை திட்டம் போட்ட ஐயா இங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்கன்னா அவங்க தண்ணிக்காக வர்றாங்க ஐயா, தண்ணிக்காக வர்றாங்க. வேற எங்கேயுமே தண்ணி இல்லை. கோயம்புத்தூர்ல சிப்காட், அன்னூர்லிங்க ஐயா 3000 ஏக்கர்ல சிப்காட் போட்டு இதே மாதிரி டிராமா பண்ணாங்க. என்ன சொன்னாங்க ஐயா? காலவரையற்ற உண்ணாவிரதம். நீ சிப்காட்டை வாபஸ் வாங்கலினா காலவரையற்ற உண்ணாவிரதம். இன்னைக்கு 2 இடத்துக்கு வர்றாங்க. சிப்காட்டை பொறுத்தவரை டெல்டா பகுதி தண்ணி ஒழிச்சிடும், கோயம்புத்தூர் பகுதி தண்ணி ஒழிஞ்சிடும், மற்ற இடத்துல தண்ணி இல்லை. தண்ணி இருக்கக்கூடிய பகுதி வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி. விவசாயம் சார்ந்த எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், ஊக்குவிக்கலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். அதையெல்லாம் செய்யாம சாராயாலை சாயப்பட்ட அருமை சொந்தங்களே, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை நீங்கள் எல்லாம் இந்த முறை நிராகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 10 ஆண்டு காலமாக உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் 2010, 2016 2 இடத்திலும் கூட போட்டியிட்டு நீங்கள் நிறைய அன்பு கொடுத்தாலும் கூட கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்து 2026 அண்ணன் எஸ். காமராஜ் அவர்கள் முழுவதுமாக உங்களுடைய அன்பை கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையை உங்களுக்கு முன்னால் நிற்கிறார். மக்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் மீது நீங்கள் ஒரு பெரிய மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரியுது ஐயா. ஐயா மன்னார்குடிக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத என்னன்னு பாருங்க ஐயா. விவசாய விலை பொருட்களை மதிப்பு கூட்டும் வகையில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைப்போம் 2021 தேர்தல் வாக்குறுதி. ஆனா என்ன கொண்டு வர்றீங்க? சாயப்பட்டறை கொண்டு வர்றீங்க. பாம்பனி உர தொழிற்சாலையை மேம்படுத்தி இயற்கை உரங்கள் தயாரிக்க ஊக்குவிப்போம். கிடையவே கிடையாதுங்க ஐயா, 1 கிராம் கூட தயாரிக்கல. மன்னார்குடியில் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பேரில் விவசாய கல்லூரி அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். இல்லைங்க ஐயா, டி.ஆர்.பி. ராஜாக்கு ஃபாரின் போறதுக்கே நேரம் சரியா இருக்குது. மன்னார்குடிக்கு வந்து இங்க பார்ப்பதற்கு இங்க நேரம் இருக்கு. மன்னார்குடியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்குவோம். இல்லை. மன்னார்குடியில் ஆர்.பி. சிவம் நகரில் பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைப்போம். இல்லை. நீடாமங்கலம் பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவோம். இல்லை. நீடாமங்கலம் ஒன்றியம், சித்தாம்பூர், ரிஷியூர், ஒலிமதி, காலச்சேரி போன்ற பகுதியில் சாலையோரம் மற்றும் நீர்நிலை புறம்போக்கு நிலங்கள் வசிக்கும் அனைத்து நிலமற்ற மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவோம். அதுவும் ஐயா நான் சொல்வது